ஹாய் ஃபேமிலிஸ், நான் உங்கள் ரீத்து. நானும் எங்கள் மம்மியும் சேர்ந்து இன்னைக்கு தேன் மிட்டாய் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். பச்சை அரிசி ஆஃப் கிளாஸ், உளுத்தம்பருப்பு ஆஃப் கிளாஸ். இது நல்லா தண்ணி ஊற்றி ஒரு 3 hours கிட்ட ஊற வச்சுக்கணும். இட்லி மாவு பதத்துக்கு இதை நம்ம நல்லா மிக்சியில் அரைச்சிக்கலாம். நல்லா நம்ம திக்கா அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம தோசைக்கு போடுற சோடா மாவை 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். 1 பிஞ்ச் உப்பு போட்டுக்கலாம். ஆரஞ்சு கலர் பவுடர் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம சுகர் சிரப் செய்ய போகிறோம். அதனால நான் 1 கிளாஸ் தண்ணியை கொதிக்க வச்சிருக்கேன் கேஸில். நான் அரிசி 1/2 டம்ளர், உளுந்து 1/2 டம்ளர் எடுத்ததுனால 1 கிளாஸ் சுகர் ஆட் பண்ண போகிறேன் அந்த தண்ணியில். இப்போ நான் சுகர் சேர்த்துட்டேன். கம்மி பதம்லாம் வர தேவையில்லை, திக்கா ஆனாலே போதும். நல்லா திக்காயிடுச்சு. நான் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த பேன்ல எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணிட்டேன். இந்த மாவை எங்க மம்மி ஸ்பூன்ல எடுத்து எண்ணெய்க்குள்ள போடுறாங்க. கொஞ்சமா போடுமா? போதும் ஊற்றினா நல்லா வரும். செம்மையா இருக்கு ஃபேமிலிஸ். நீங்க கொஞ்சமா தான் போடணும். போட்டது சரியா ஷேப்புக்கு வரல. யானை ஷேப்பு, பூனை ஷேப்லாம் வந்துச்சு. அதனால எங்க மம்மி கையிலேயே பண்ணிட்டாங்க. இது நல்லா எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்த உடனே சுகர் சிரப்ல போட்டுக்கணும். பாருங்க, மம்மி கையில போட்டதே எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு. எங்க மம்மி செஞ்சிட்டாங்க பாருங்க. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. எங்க மம்மி செஞ்சது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. பாய். முடிச்சிட்டு வரேன்.